திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா, சீமான் அவர்கள் விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டாரு அப்படின்னு இப்ப பேச கிளம்பி இருக்கிறாரு. ஒரு காலத்துல சில்லறையெல்லாம் செதற விட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஃபெலிக்ஸ் எல்லாம் ஒரு ஊடகவியலாளர்னு ஒரு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவரு இந்த கட்சியினுடைய தேசிய ஊடக பிரிவினுடைய பொறுப்பாளர். இவரு அவரே இந்த லட்சணத்தில் இருந்தார்னா அந்த கட்சியில் கூடிய மத்த பொறுப்பாளர் எந்த லட்சணத்தில் இருப்பான்? அண்ணன் சீமான் அவர்கள் வாக்கு செலுத்த போகும்போது கேமரா உள்ள வரைக்கும் போயிடுறாங்க. நான் எப்படி எடுத்திருக்க கூடாது, தவறு, தேர்தல் ஆணைய விதிமுறை அடிப்படையில் எடுத்துறாங்க. எடுக்கும்போது வாக்கு ஒரு பதிவு பண்ணது வெளியே வந்துருது. உடனே இந்த தற்குறி கூட்டம் ஒரு எவ்வளவு ஆபத்தான கூட்டம் பாருங்க, அதை எடிட் பண்ணி அண்ணன் சீமான் அவர்கள் இதுக்கு ஓட்டு போட்டாரு, விஜய் சின்னத்துக்கு ஓட்டு போட்டாரு அப்படின்னு சொல்லி பரப்புறானுங்க. இத அந்த பயலுக தான் அறிவு இல்லாம ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம முட்டாள்தனமா பண்ணானுங்கன்னா, ஒரு படிச்ச ஒரு ஜேர்னலிசம் முடிச்ச ஜேர்னலிசம் பள்ளியை நடத்தக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் அடையாளப்படுத்திக் கொள்கிற ஃபெலிக்ஸ் இப்படி பேசுவதுதான் மிகப்பெரிய இழிவானது, கேவலமானது. ஒரு காலத்துல இதே ஃபெலிக்ஸுக்கு அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் அவ்வளவு ஆதரவளித்து இவரை தற்காத்து இன்னைக்கு இவர் வெளியே இருக்காரு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நாம் தமிழர் கட்சி தான். அதை அவரே பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா அன்னைக்கு இந்த தாவேக்காவோ இந்த விஜய் இது பண்ணல. இன்னைக்கு அண்ணன் சீமானே போய் வாக்களிச்சாரு அப்படின்னு சொல்றது என்பது ஒரு வன்மத்தை கொட்டுறாரு.